டேய் என்னடா ஆச்சு உனக்கு? கீழே விழுந்தியா? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? ஐயோ வந்து உட்காரு வா. அதான் இந்த ஊர்ல பைக் எல்லாம் ஓட்டாதடா, உனக்கு இந்த டிராஃபிக் பழக்கம் இல்லைன்னு சொன்னா கேட்டா தானே? இல்லடா, இது தானா நடந்த ஆக்சிடென்ட் இல்லை. சில ரவுடிங்க என்னை அட்டாக் பண்ணணும்னு வந்த மாதிரி இருந்துச்சு. என்னடா சொல்ற? ஆமாண்டா, நம்ம ஸ்ருதியை பார்க்க ஜெயிலுக்கு போனோம்ல, அங்கேயே நம்மளை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ரெண்டாவதா ஏதோ ஒரு நிழல் உருவம் என் பின்னாலேயே பின்தொடர்ந்து வர்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. என்னடா என்னென்னமோ சொல்ற? அது யாரா இருக்கும்? உன்னதுக்கு அவங்க வாட்ச் பண்ணணும்? நடந்ததெல்லாம் கூட்டி கழிச்சு யோசிச்சு பார்த்தா எனக்கு ஒன்று தோணுது. ஸ்ருதி ஜெயிலேருந்து வெளியில் வந்துடக்கூடாதுன்னு யாரோ நினைக்கிறாங்க. நான் சொல்றது உனக்கு எதுவும் புரியலையா? யாரோ ஒரு எக்ஸ்பர்சன் தான் ஸ்ருதி பார்த்த கொலைகேஸில் சம்மந்தப்பட்டவங்க. நான் ஸ்ருதியை காப்பாற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்ல, ஸோ என்னை அடித்து முடக்கி போட முயற்சி பண்ணுறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் வெளியில் நடமாடக்கூடாது. இது நம்ம குடும்பத்துக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம்டா. ஸ்ருதி ஏதோ ஒன்று பார்க்க போய் நாங்கள் எங்கள் அப்பாவை இழந்து ஸ்ருதியும் ஜெயிலில் இருக்கா. ச்சே, எந்த குடும்பத்துக்கும் இப்படி ஒரு கஷ்டம் வரக்கூடாதுடா. ஸ்ருதி அப்பவே நமக்கே மும்முன்னு பேசாம விட்டுருக்கணும். இந்த சமுதாயத்தில் நடக்கிற அக்கிரமத்தை பார்த்து நம்ம கோவப்படக்கூடாதுடா. ஆத்திரம் தீரலன்னா நேராக பாத்ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு அவனை ஆத்திரம் தீர திட்டிட்டு வெளியில வந்துடணும். இதுதாண்டா இப்ப சேஃப்டி. என்னடா நீ தப்பு பண்றத பார்த்துட்டு கோவப்படக்கூடாதுன்னு சொல்றியா? என் தங்கச்சியோட கோவத்துக்காக நாங்க பெரிய வேலை கொடுத்துருக்கோண்டா. எங்க அப்பாவோட உயிரையே கொடுத்துருக்கோம். ஸ்ருதியோட உயிர் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட்டிங். கடைசி வரைக்கும் என் தங்கச்சி மேல தப்பு இல்லைன்னு நிரூபிக்க முடியாம போயிடுச்சுன்னா என் தங்கச்சிக்கு மரண தண்டனை கூட கிடைக்கலாண்டா. யாரோ ஒருத்திக்காக இறக்கப்பட போய் இன்னைக்கு என் தங்கச்சி மேல இறக்கப்பட யாருமே இல்லாம போயிடுச்சுடா. எங்க நான் உன்னையும் இழந்துருவணும்னு பயமா இருக்குடா. இல்ல கிருஷ், நீ என்ன நினைச்சு பயப்படாத. என்னை காப்பாத்திக்க எனக்கு தெரியும். இந்த பையனை தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். பார், இப்படி எல்லாம் பிடிவாதமா இருக்காத. நாங்க பார்த்த பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். ஸ்வேதா, முதல்ல உள்ள போ. வெளியில போற வேலையெல்லாம் இனிமே வச்சுக்க வேண்டாம். உள்ள போன்னு சொல்றேன்ல. ராகுல் போன் ஆஃப் பண்ணி வச்சிட்டா போல இருக்கு. நம்ம அவசரம் உனக்கு புரியவே மாட்டேங்குது. ஸ்வேதா, என்னாச்சு ஸ்வேதா? அழுதியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன ஒண்ணும் இல்ல? அதான் உன் முகர கட்டையை பார்த்தாலே சொல்லுதே. என்ன விஷயம் சொல்லு. உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் லவ் மேட்டர் தானே? பிரச்சனை அது இல்ல வைபவ்.
எங்க அப்பா அந்த அரசியல்வாதியோட பையன் சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கம்பல் பண்றாரு. பண்ணிக்கியே, அவனும் கோடீஸ்வரன் தானே. சும்மா விளையாடுது வைபவ். அவர் எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நான் ராகுல லவ் பண்றேன்னு உனக்கு தெரியாதா? என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதுக்காகவே பாவம் அவ மும்பைல பார்த்த வேலையெல்லாம் விட்டுட்டு எனக்காக இங்க வந்தால. உனக்காகத்தான் உன் லவ் விஷயத்த உங்க அப்பா கிட்ட போட்டு உடைச்சேன். இத சொன்னதுக்கு அப்புறமாவா சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி உங்க அப்பா வற்புறுத்துறாரு? வீட்டுல விரும்பின வேலையை தேர்ந்தெடுக்கவும் உரிமை இல்ல, விரும்பினவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் உரிமை இல்ல போல. பெரியவங்க நம்மள பணக்கார அடிமையாவே வளர்த்துட்டாங்க பாரு. ஒண்ணு செய் ஸ்வேதா, நீ இதெல்லாம் நினைச்சு பயப்படாத. எங்க மம்மி சொன்னா அதை மீறி உங்க அப்பாவால எதுவும் பண்ண முடியாது. மம்மி டெல்லியில இருந்து திரும்பி வரட்டும், ராகுல் விஷயத்த சொல்லி உன் கல்யாணத்தை நானே ஜாம் ஜாம்னு நடத்தி வைக்கிறேன். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல வைபவ். ஸ்வேதா, காதல்ல முதல்ல நம்பிக்கை தான் முக்கியம். ராகுல் கூட கல்யாணம் நடக்கணும்னு உறுதியா நினைச்சுக்கோ, கண்டிப்பா நடக்கும். அதையும் மீறி இந்த வீட்டுல பெரியவங்க ஒத்துக்கலைன்னா அப்புறமா பாத்துக்கலாம். என்ன பாத்துக்கலாம்? கூடுமான வரைக்கும் போராடி பாரு. முடியலன்னா நாம வேற முடிவுக்கு வருவோம்னு சொன்னேன். போதுமா? நான் இருக்கேன், பயப்படாத. அந்த ரவுடிங்க என்ன அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி ஸ்வேதா எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா. ஏதோ ஒரு அவசரமான விஷயம்னு சொன்னா. உன் செல்ல ஸ்வேதா நம்பர் எடுத்து ஃபோன் பண்ணு. ஹலோ. ஹலோ ஸ்வேதா. சொல்லு கிரிஷ். உன் ஃப்ரெண்ட் ராகுலுக்கு ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அவனுக்கு கொஞ்சம் கூட பொறுமை கிடையாதா? முக்கியமான விஷயம் சொல்றேன், அதை கேட்டு அவன் கட் பண்ணிட்டான். அவனை பார்த்து நீ கேளு. ஸ்வேதா, ராகுலுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்னது? ராகுலுக்கு ஆக்சிடென்ட்டா? ஆமா ஸ்வேதா. எப்படி நடந்துச்சு கிரிஷ்? ராகுல் எப்படி இருக்கா? எங்க இருக்கா? பயப்படாத ஸ்வேதா, பெரிய ஆக்சிடென்ட் இல்ல. ரோட்ல போகும்போது 4-5 ரவுடிங்க சேர்ந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. ரவுடிங்க அட்டாக் பண்ணாங்களா? எதுக்கு கிரிஷ்? என்னாச்சு? ராகுல் யார் பம்புக்கும் போக மாட்டானே. அதெல்லாம் தெரியல ஸ்வேதா. ராகுல் இப்ப என் வீட்டுல தான் இருக்கான். ஒரு நிமிஷம் இரு. சாரி ஸ்வேதா, நீ ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்ன, அதுக்குள்ள எனக்கு இப்படி ஆயிடுச்சு. ரவுடிங்க என் செல்போனை உடைச்சு போட்டாங்க. அதான் உடனே உங்ககிட்ட என்னால பேச முடியல. பரவாயில்ல ராகுல், இப்ப நீ கிரிஷ் வீட்டில் தானே இருக்க? ஆமா. நான் இப்ப உடனே அங்க வரேன். வைபவ், ராகுல யாரும் 4-5 பேர் சேர்ந்து அடிச்சு போட்டாங்களா? நான் உடனே கிளம்புறேன். எனக்கு ராகுல பார்க்கணும். சரி, நீ பத்திரமா போயிட்டு வா. எங்க கிளம்பிட்ட? சொல்லு, எங்க போறேன்னு கேக்குறேன்ல. இனிமே இந்த வெளில போற வேலையெல்லாம் விட்டுரு, ஒழுங்கா உள்ள போ. அங்கிள், என்ன அங்கிள் இது? அதுக்காக இங்கே பட்னி போட்டு அவளை சாகடிக்க போறீங்களா? ரொம்ப பசிக்குதுன்னு ஸ்வேதா சொன்னா, அதான் 2 பேரும் பக்கத்துல இருக்கிற இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்டு வரலான்னு கிளம்பினோம். என்ன அங்கிள், என் கூட உங்க பொண்ணு அனுப்பிச்சு வைக்க நம்பிக்கை இல்லையா? நீ கூட போறேன்னா ஓகே வைபவ், போங்க, போயிட்டு சீக்கிரம் வாங்க. ஸ்வேதா, புரியுதா? வெளியில வேற எங்கேயும் போகாம ஹோட்டலுக்கு போனோமா சாப்பிட்டோமான்னு திரும்பி இங்க வந்துடணும். அங்கிள், எல்லாம் வந்துருவோம் அங்கிள், நீங்க உள்ள போங்க. வா ஸ்வேதா. உள்ள போ. வா ஸ்வேதா. ராகுல் எங்க? என்னாச்சு அவனுக்கு? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், அவனுக்கு ஒன்றும் இல்லை, உள்ளதான் இருக்கான், போய் பாரு.
ராகுல், என்ன இதெல்லாம்? என்னாச்சுடா? பயப்படாத ஸ்வேதா, நான் நல்லா இருக்கேன். எனக்கு ஒன்றும் இல்லை. ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் கூட எடுத்துக்கிட்டேன். இன்ஜெக்ஷன் கூட போட்டிருக்காங்க. இனி பயப்பட ஒன்றும் இல்லை. பார்த்து, கிறிஷ் யாரோ உன்னை அடிச்சிட்டாங்கன்னு சொன்னாரு. யார் அவங்க? நீ ஏதாவது பிரச்சனைக்கு போனியா? நான் யாரோட ஒம்புக்கும் போகல. சரி வைபவ், ஸ்வேதா என்ன சாப்பிட்றீங்க? இல்ல எதுவும் வேண்டாம் கிரிஷ். எங்க அப்பாவையும் ஸ்ருதியும் காணோம். உனக்கு விஷயமே தெரியாத வைபவ்? ஏன், என்னாச்சு? ஸ்ருதி ஒரு கொலைகேஸ்ல ஜெயில இருக்கா. என்னது, கொலை கேஸ்ல ஜெயில இருக்காளா? கிரிஷ், ராகுல் சொல்றது உண்மையா? I can't believe it. உண்மைதான் வைபவ். என் வாழ்க்கையில விதி ரொம்ப ஸ்ட்ராங்கா விளையாடிடுச்சு. ஒரு இடத்துல ஒரு பொண்ணு கொலை பண்ணிட்டாங்க. இவன் தான் அந்த கொலைக்காரன். ஸ்டெல்லிங் ரோட்ல ஒரு பொண்ணோட பேசிக்கிட்டு இருந்தான். அப்பதான் நான் இந்த போட்டோவை எடுத்தேன். அவனை ஃபாலோ பண்ணி போய் அவன் வீட்டையும் கண்டுபிடிச்சிட்டேன் சார். மாமா போகக்கூடாதுமா, இருமா, நில்லுமா. ஸ்ருதி என்ன தப்பு செஞ்சாங்க? இங்க உட்கார வச்சிருக்கீங்க. தெரிஞ்சுக்கணுமா? கொலைகேஸ். தான் வயசுல இருக்கிற பொண்ணையே கொலை பண்ணிருக்கா இந்த பையனை லவ் பண்றதுக்காக. என்ன கிரிஷ், இவ்வளவு நடந்திருக்கு? என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட யாருமே எதுவும் சொல்லலையே. தெரிஞ்சிருந்தா அப்பா டெத்துக்காவது வந்திருப்பேனே. என்னோட மியூசிக் ஆல்பம் விஷயத்துல கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால வெளியே என்ன நடக்குதுன்னே தெரியாம இருந்துட்டேன். ராகுல், நான் ஸ்ருதியை பார்க்கணும். நாளைக்கு நான் போகும்போது உன்னை கூட்டிட்டு போறேன். சரி ராகுல், இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? சரி, அதை பத்தி அப்புறம் யோசிக்கலாம். ஸ்வேதா, நீ வந்த விஷயத்த சொல்லு. எங்க வீட்ல எனக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்காங்க ராகுல். அப்பாக்கு தெரிஞ்ச அரசியல்வாதியோட புள்ளையா? நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? ரொம்ப பெரிய பணக்காரனா? அதுக்காகவாவது நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அப்பா ஆசைப்படுறாரு. நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்லிருப்பேன்னு உனக்கு தெரியாதா? பணக்கார சம்பந்தனா போய் விழுந்திருப்பேன்னு நினைச்சியா? இவ்வளவு நாள் என்கிட்ட நீ பழகியும் என்னை பத்தி உனக்கு புரியல. இதான் வைபவ் இவன் கிட்ட இருக்கிற குறையே. நான் இவ்வளவு டென்ஷனா பேசிட்டு இருக்கேன். இவன் கூல நான் என்ன சொன்னேன்னு கேக்குறான் பாத்தியா? ராகுல், என் அங்கிள் ஸ்வேதாவுக்கு அந்த பணக்கார மாப்பிளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல தீர்மானமா இருக்காரு. அதை விட இந்த கல்யாணத்தை நடத்தாம இருக்க என்ன வழின்னு யோசிப்போம்.
எனக்கு தெரிஞ்சு இதுக்கெல்லாம் ஒரே வழிதான் இருக்கு. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் ராகுல். இன்னைக்கே ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். நம்ம 2 பேரும் மேஜர்ஸ் தானே? இல்ல ஸ்வேதா, அவசரப்பட வேண்டாம். உன்னை சின்ன வயசுல இருந்தே படிக்க வச்சதே என் மம்மி தான். அவங்க டெல்லியில இருந்து வந்ததுக்கு அப்புறம் நானே அவங்க கிட்ட பேசி உன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். அது வரைக்கும் 2 பேருமே கொஞ்சம் பொறுமையா இருங்க. திடீர்னு நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னா உன் அப்பா அம்மாவுக்கு அதிர்ச்சியா இருக்குமோ இல்லையோ, என் மம்மிக்கு என் மனசு ரொம்ப சங்கடமா இருக்கும். ஏன்னா அவங்க உன்னை சொந்த பொண்ணு மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அதுவும் மைண்ட்ல வச்சுக்கோ. ஸ்வேதா, எனக்கு என்னமோ வைபவ் சொல்றதுதான் சரின்னு தோணுது. நீங்க 2 பேர் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்போது யாரால என்ன பண்ண முடியும்? அது மட்டும் இல்லாம வைபவ் எப்போ உன் வீட்லயே தான் இருக்காரு. உனக்கு ஏதாவது பிரச்சனைனா வைபவ்கிட்ட சொன்னா அவர் பாத்துக்க போறாரு. என் மம்மி என் மேல இருக்கிற கோவத்துல தான் டெல்லி போயிருக்காங்க. அவங்களால என்ன பார்க்காம இருக்க முடியாது. எனி டைம் இங்க வந்துருவாங்க. அவங்க வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவங்க வந்த உடனே முதல் வேலை உங்க கல்யாணத்தை நடத்துறதா. அதுக்கு நான் பொறுப்பு. போதுமா? என்ன தலையில கட்டு? தலையில மட்டும் இல்ல, கையிலையும் தான். உன்னை ஜெயில வந்து பார்த்துட்டு போன மறுநாள் 4-5 ரவுடிங்க என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க. என்ன சொல்ற ராகுல்? உனக்கு யாரும் இங்க எதிரிங்க இருக்காங்க? எதிரிங்க எனக்கு தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லையே. நம்மளை சுத்தி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. உன்னை வெளியில கொண்டு வரதுக்காக அந்த ரிப்போர்ட்டர் மூலமா நான் ட்ரை பண்றதும், அன்னைக்கு நான் உன்னை ஜெயில வந்து பார்த்ததும் யாரோ சில பேருக்கு பிடிக்கல. யோசிச்சு பார்த்தா அந்த ரவுடிங்க அவங்க அனுப்புன ஆளுங்களா தான் இருக்கணும்.